பட்டியலின மக்கள் அவர்கள் உரிமைக்காக போராடுறது, அவங்க இந்த கொலைகள் குற்றங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. விக்டிம்ஸ் அவங்க தான் அதிகம். ஆனால் அம்பேத்கர் சொல்கிறாரு, பார்ப்பனியம் தான் பாசிசம்னு சொல்கிறார். பொது இடத்திற்கு பொது மேடைக்கு வந்தால் நெற்றியில் அடையாளம் கூட போடக்கூடாது. சீமான் நெற்றியில் பொட்டு வச்சுட்டு வர்றாரு. இப்போ கலைஞர் இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணார், இந்த விழுப்புரத்தில் ஒருத்தர் நெற்றியில் பொட்டு வச்சுட்டு வந்தார் இளைஞர் அணியிலேருந்து. என்னப்பா ரத்தம் வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டார். இப்போ நீங்கள் அவர் ஜிஆர் சாமிநாதன் நெத்தியில் நாமம் வச்சுக்கிட்டு வருவார், நாளைக்கு இன்னொருத்தர் இஸ்லாமியர் ஒரு பெரிய குள்ளாயை வச்சுக்கிட்டு வருவார். அப்புறம் எங்கே அரசமைப்பு சட்டம், எப்போ மதச்சார்பு மேலே எங்கேருந்து வரும்? இதை நேரடியாக கண்டிக்க வேண்டிய அமைப்புகள், திராவிட இயக்கமோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கூட கண்டிக்கணும், எதிர்க்கணும், திரட்டணும். மக்கள் மீது நம்பிக்கை போயிடாதா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா? இவங்களுக்கு மக்கள் மீதே நம்பிக்கை இல்லையே. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தியாகம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போது தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நாங்குநேரியாக இருக்கட்டும், சிவகங்கையில் நடந்த விஷயமா இருக்கட்டும், இப்போது லாக்அப் மரத்திலிருந்து சாதி ரீதியான ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்குது. அது இதனால் எப்படி இந்த சமூகத்தில் சாதி ஆழமாக வேரோடி இருக்குது, புறையோடிய புண்ணாக இருக்குது என்று நேற்று இல்லை, நீண்ட காலமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளியில் தெரிய வருது. விழிப்புணர்வு இருக்கிறதுனால எதிர்ப்பு வருது. இதை எப்படியே ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க, இதுதான் நம்ம விதின்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அதனால் வருது தவிர இப்போ இதுவரை இல்லாமல் இப்போ ஏதோ புதுசாக வர்றதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது தான். இது இல்லைன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எடுபடாது. ஆனால் இந்த மோதல்கள் இந்த சாதி ரீதியான பட்டியலின மக்களை தான் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்புல இருந்தோ அரசு தரப்புல இருந்தோ இந்த மாதிரி விஷயத்தை கையாளுறது எப்படியா பார்க்குறீங்க? இங்கே என்னென்னா, மாநில அரசினுடைய அதிகாரப்பட்டியலுக்கு உட்பட்டது தான் சட்டம் ஒழுங்கு. போலீஸ் என்ற அந்த துறை சட்டம் ஒழுங்கு குற்றங்களை கட்டுப்படுத்துறது இது மாநில அரசின் கையில் இருக்குது. இப்போ இந்த காவல்துறை எப்படி செயல்படணும், குற்றங்களை எப்படி கண்டுபிடிக்கணும், குற்றங்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும், இது பற்றி மாநில அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை. அதான் இங்கே பிரச்சனை. காவல்துறை கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அடிக்கடி அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றி மாற்றி அறிவிப்பு செய்கிறாங்க. உதாரணமாக இப்போ சாத்தான்குளம் சம்பவம் பழைய ஆட்சி நடந்துச்சு. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ அது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தானே எடுத்து விசாரிச்சிச்சு. தமிழ்நாடு பூரா அதை பற்றி ஒரு விழிப்பும் இதுவும் வந்துச்சு. சிபிஐகிட்ட விட்டாங்க. இப்போ 4-5 வருஷமாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடிவாகலை. இப்போ அப்போ தான் நாங்கள் இந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம்னே ஒன்று தொடங்கினோம். ஆனால் அடுத்தடுத்து நடக்காமலே இல்லை. அதுக்கு பிறகு தென்காசியில் ஒன்று நடந்துச்சு, சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் காவல்துறை அதிகாரிகள் சாட்சியாக இருந்த ஒருவருக்கு பணம் கொடுத்து அவரை சொல்லாமல் செய்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது அம்பலமானதற்கு பிறகே அப்புறம் முதலமைச்சரே இனிமேல் இப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே உறுதியெல்லாம் கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகும் நடக்க தான் செஞ்சிச்சு. இந்த கூர்நோக்கு இல்லத்தில் கூட ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க செங்கல்பட்டில். இதில் எல்லாம் வெளியிலிருந்து மனித உரிமை அமைப்புகள், காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம்லாம் தலையிட்டு தான் ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சோம். அதை பற்றி ஒரு நீதி விசாரணையெல்லாம் உத்தரவிட்டாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காவல்துறை அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்தி இந்த குற்றங்களை கட்டுப்படுத்தணும், அதுக்கு என்ன வழி, இந்த மாதிரியான குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிற போது அவங்க காலை ஒடிக்கிறது, எலும்பு முறிவு கட்டு போடுறது, இல்லைன்னா மோதல் என்ற பேரில் ஆளை தீர்த்து கட்டுறது, இந்த நடைமுறைகளை கையாளுறாங்க.
இதன் மூலம் குற்றங்கள் கட்டுப்படுமானா கட்டுப்பட போகிறதில்ல. இது எதிர்வினை இதுக்கு எதிராக வரும்போது அப்புறம் திரும்ப மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் அப்போ சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்தார். அவர் 41 கட்டளைகள் பிறப்பித்தார். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபின்னு போட்டார். அது கை செய்யப்படுற யாரையும் அடிக்கக்கூடாது, அடித்து விசாரிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இது மாதிரி ஒரு பட்டியலே கொடுத்துருந்தாங்க. கைது முறையான காரணத்தோடு கைது பண்ணணும் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதுவும் நடைமுறைக்கு வரல. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகளுடைய கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்திலேயே ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகள் அவருக்கு மேல் அதிகாரிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். முதல்ல சொன்னீங்க அடித்து கை காலை ஒடி, இதுக்கு எலும்பு முறிவு கட்டுப்போடுன்னு சொன்னீங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு சொல்கிறீங்க இனிமேல் யாரையும் அடிக்காதங்கிறீங்க, அதை செய்கிறதா இதை செய்கிறதான்னு அவர் கேட்டாராம். ஐயோ இதெல்லாம் இப்படி கேட்காதீங்க, எங்களுக்கு மேலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனால் ஒரு தெளிவான பார்வை, அதாவது சமூகத்தில் குற்றங்கள் நிகழ்கின்றன, தனி மனிதர்களுடைய குற்றங்களும் இருக்குது, சாதி காரணமாக நிகழக்கூடிய குற்றங்கள் இருக்குது, கந்து வட்டி போன்ற காரணங்களால் நடக்கக்கூடிய குற்றங்கள் இருக்குது. இந்த குற்றங்களை எப்படி சட்டப்படி கையாளணும், அதுக்கு என்ன வழிமுறைகள், அப்புறம் போராட்டங்கள் நடக்கும்போது எப்படி அதை காவல்துறை அணுகணும், இதை பற்றியெல்லாம் மாநில அரசுக்கு எந்த போலீஸ் கொள்கையும் இல்லை. தமிழக அரசு இந்த மாதிரியான குற்றங்களை தனிநபர் மோதலால் அப்படி அதே மாதிரி போதையிலேருந்து 2 பேருக்கு ஒரு பகை இருந்துச்சு, அதனால் அடிச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமைச்சர் கூட அங்கே போயிட்டு தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். பேரவைத் தலைவரே சொன்னார். அதுக்கு பிறகு நடந்துச்சு. அதெல்லாம் என்ன காரணம், ஏன் அரசு இதை மூடி மறைக்கிறது? இல்லை, அது என்ன பிரச்சனைனாங்க, ஒரு கிட்டத்தட்ட சமூக நீதி இல்லை, அதாவது பட்டியலின மக்கள் அவர்கள் உரிமைக்காக போராடுறது, அவங்க இந்த கொலைகள் குற்றங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. விக்டிம்ஸ் அவங்க தான் அதிகம். அவங்களுக்கு சார்பாக நாம் நின்னோம்னா இந்த சாதி இந்துக்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அவங்க நம்ம மேலே கோவிச்சுக்குவாங்க. இவங்க பட்டியலின மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க, சமுதாயத்தில் செல்வாக்குகள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றா இல்லை. ஆனால் இந்த சாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு கன்சாலிடேட்டடாக இருக்கிறாங்க. வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் சாதி நலன் என்று வந்தால் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவங்க லாபிஸ் இயங்குது, அவங்களுடைய குழுக்கள் அரசு அதிகாரிகள், நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்குது. ஒரு மாநில அமைச்சர் ஒருவரே என்ன சொல்கிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்களை பாருங்கள், என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்று தன் சாதிக்காரர்களுக்கு சொல்கிறார். இப்போ சாதி ஒழிப்பு சாதி மறுப்புன்னெலாம் பேசுகிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் இது போன்ற சாதி சங்கங்களில் போய் கலந்து கொள்வதையும் சாதிக்காரர்களுக்கு சலுகை கொடுப்பதையும் அரசு கண்டிக்கிறதில்ல. அப்போ என்ன அர்த்தம், இந்த அரசியலில் ஓட்டு வாங்க வேண்டிய அரசியலில் நம்ம இந்த சாதி அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதை எதுவும் தொந்தரவு கொடுக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டிடும். இப்போ சங்கர் கௌசல்யா கொலை முயற்சி சங்கர் கொலை செய்யப்படுறார், கௌசல்யா காயத்தோடு தப்புறாங்க. அது அவர் ஒரு தலித் இளைஞருங்கிறதுனால, அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணதுனால அது ஒரு ஹானர் கில்லிங், ஆணவ கொலை தான், சாதி ஆணவ கொலை தான். அதை போலீஸ் அதிகாரிகளோ காவல்துறை அரசு அமைச்சர்களோ என்ன சொல்கிறாங்க, சாதிகளுக்கு இடையில் வன்முறை கூடாது, எல்லாம் ஒத்துமையாக இருங்க, சமாதானமாக போங்க, இப்படி தான் பதில் சொல்கிறேன். அப்போ சாதிகளுக்கு இடையிலான மோதல்னு பார்க்குறாங்களே தவிர, கிராமத்தில் நம்மளும் அண்ணன் தம்பியாக பழகிறோம், சாதி திமிர் பிடித்தவர்கள் கொலை செய்கிறாங்க, அவங்கள தண்டிக்கணும், அந்த வழக்கை நடத்துறதுல பெரிய அக்கறை காட்டல. அவங்க தனிப்பட்ட சில ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர்களை கொஞ்சம் பேர் அக்கறை எடுத்து கொண்டு போய் அந்த வழக்கை நடத்தி முடிக்கிறாங்களே தவிர அரசுக்கு அதில் தீவிரமான ஆர்வமே இல்லை. அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு, அந்த நான் சொல்கிற வழக்கிலேயே யார் இந்த கொலைக்கு கூலிக்கு ஆள் வைத்து செய்தார்களோ அவங்க எல்லாருமே வெளியே வந்தாச்சு. முதல்ல அமர்வு நீதிமன்றத்தில்
2 பேர் வெளியே வந்தாங்க, அந்த அம்மாவும் மாமாவும். உயர்நீதிமன்றம் அந்த அப்பாவையும் விடுதலை பண்ணிடுச்சு. யார் கடைசியாக மிச்சம் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள? யார் கூலிக்கு கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இருக்கிறாங்க. கூலி கொடுத்தவங்களுக்கு சான்று இல்லை, நிரூபிக்கப்படலை. இந்த வழக்கு நடத்தப்படுகிற முறை, புலனாய்வு நடத்தப்படுகிற முறை, எல்லாத்துக்குள்ளேயும் சாதி இருக்கு. அந்த பின்னணியை தான் நம்ம பார்க்கணும். அதில் இந்த பின்னணியை மாற்றணும்னா அரசியல் தலைமைக்கு அதை பற்றி ஒரு தெளிவான உறுதிப்பாடு இருக்கணும். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவகாரத்தில் அமைதியாக இருக்கிறது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்திக்கிறது, இல்லை பாசிசம் வந்துருன்னு சொல்கிறது, இல்லை இந்த தேர்தல் நம்ம திமுக ஆதரிக்கணும், திமுக ஆதரிக்கணும்னு சொல்கிறது. கொஞ்சம் இது மாதிரி பண்ணனா பாசிசம் வந்துரும்னு யார் சொன்னது? அப்படி தானே சொல்கிறேன். யாருன்னு சொல்லுங்கள், ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்கள். ஒரு சில இயக்கங்கள்லாம் அது முன்னெடுக்கிற இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த பொதுவாக ஒருத்தர் ஒரு பாடகர் போகிறாரு, இது தமிழக அரசை அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லை, கண்டிக்கிறேன், காவல்துறையை கண்டிக்கிறேன் அப்படின்னு மட்டும் போடுறாரு. இல்லை, அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்து. ஆனால் அம்பேத்கர் சொல்கிறாரு, பார்ப்பனியம் தான் பாசிசம்னு சொல்கிறார். பார்ப்பனியத்துக்கு அடிப்படையே சாதி அமைப்பு தான். இப்போ சாதி வன்கொடுமைகளை எதிர்க்காமல் நீங்கள் பாசிசத்தை எதிர்க்க முடியாது. பாசிசம்னா தேர்தலில் இவர் எம்எல்ஏ வருது, எம்பி வருது, ஆட்சி அப்படி இல்லை அர்த்தம். சமூகத்தில் பாசிசத்துக்கு வாய்ப்பளிக்கக்கூடியதே இந்த சாதியம் தான். இப்போ சாதியத்தை எதிர்க்காமல் அப்படி செய்ய முடியும். இப்போ நம்மளாம் அப்படி கருதலை. நேரடியாக யார் குற்றவாளிகளோ அவங்கள தண்டிக்கிறோம். இப்போ இந்த வழக்கறிஞர்கள் அதில் நம்ம ரத்தினம், நம்ம பாப்பா மோகன்லாம் தாங்களுக்கு எதுவும் யாரும் உதவலைன்னா கூட போய் முன்னுக்கு நின்று செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த சாதி பார்வையெல்லாம் இல்லையே. தெளிவாக அவங்க இந்த குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவை. அரசு ஒத்துழைக்கலனாலும் நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு செய்கிறாங்க. சில நீதிபதிகளும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. அதனால் இன்னார் இப்படி சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவம் பற்றினா நம்ம அதை கண்டிக்கலாம். தவறு, அந்த பார்வை தவறானது என்று நம்ம சொல்லலாம். அரசியல் சொந்த லாபத்திற்காக, ஓட்டு வாங்குகிற நலனுக்காக அப்படி செய்ய முடியாது. நம்ம சொல்கிறது என்னென்னா, இது போன்ற சம்பவங்கள், இந்த நாங்குநேரி பழைய சம்பவத்தின் போது விசாரித்து அறிக்கை கொடுக்க சொல்லி நீதியர் சந்துருவை அமர்த்தினாங்க. அவர் ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்தார். என்ன ஆச்சு அந்த அறிக்கை? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசு? அதை வெளியிட்டு அதில் என்னென்ன பரிந்துரைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், எது ரொம்ப தொந்தரவு இல்லாத பரிந்துரைன்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்றை மட்டும் செய்யணும். இந்த பள்ளிகள் பேரில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். கயிறு கட்டக்கூடாது. ஆமாம், ஆனால் கயிறு கட்டக்கூடாதுலாம் இல்லை. நான் இன்னைக்கு பார்க்குறேன், இவர் ஓபிஎஸ் போய் கட்சியில் சேர்றாருல திமுகவில், அந்த கட்சி படிவத்தில் கையெழுத்து போடும்போது அவர் கை நிறைய கயிறு கட்டியிருக்கு. இந்த கயிறு என்னது? என்ன சாதி கயிறு தானே அது? அது இளைஞர்கள் அதை பார்த்து கற்றுக்கிறாங்க. நான் தெளிவாக ஒன்று என்ன சொல்கிறேன்னா, கயிறுன்னு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா, சாமி கும்பிட்றவராக இருக்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கணும், குடும்ப நிகழ்ச்சியில் வச்சுக்கணும். பொது இடத்திற்கு, பொது மேடைக்கு வந்தால் நெற்றியில் அடையாளம் கூட போடக்கூடாது. சீமான் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வர்றாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணுறாரு? அவர் நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுட்டு வர்றாரு. ஏன் மத அடையாளத்தோடு வர்றீங்க நீங்கள்? இது என்ன மதச்சார்பற்ற நாடு? ஆனால் இது ஜிஆர் சாமிநாதன் பாருங்கள், நெத்தி பூரா நாமம் போட்டுட்டு வர்றாரு. என்ன அவர் எப்படி எந்த சாதிக்கு, எந்த மதத்துக்கு என்ன தீர்ப்பு வழங்குவார் அவர்? இல்லை, இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் கேட்டால் அவங்க நம்பிக்கையில் நம்ம தலையிடக்கூடாது. இல்லை இல்லை, அவங்களோட நம்பிக்கை. அப்போ நம்பிக்கையில் இந்த வேலைக்கு வரக்கூடாது. அவங்க வீட்டோடு இருந்துக்கணும். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிதுன்னா, நீங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு நடைமுறை உண்டு. சர்ச்சை நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்களோ மாணவர்களோ சிலுவை அணிந்து வர முடியாது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு வழிபாட்டுக்கு போகும்போது நீங்கள் போட்டுக்கலாம், வீட்டு நிகழ்ச்சிகள்லாம் போட்டுக்கலாம். பொது இடத்துல செக்குலரிசம்னு சொன்னால் எல்லா மதத்தையும் வச்சுக்கிறது இல்லை. உலகியம் அது. அவ்வுலகை பற்றி கவலைப்படாமல் இவ்வுலகை பற்றி கவலைப்படுறது தான் செக்குலரிசம். இவ்வுலக நலன்கள், இதுக்கு அது சம்மந்தமே இல்லை. அதோடு அப்படி வரக்கூடாது. இப்போ நீங்கள் அவர் ஜிஆர் சாமிநாதன் நெத்தியில் நாமம் வச்சுக்கிட்டு வருவார், நாளைக்கு இன்னொருத்தர் இஸ்லாமியர் ஒரு பெரிய குள்ளாயை வச்சுக்கிட்டு வருவார். அப்புறம் எங்கே அரசமைப்பு சட்டம், எப்போ மதச்சார்பு மேலே எங்கேருந்து வரும்? இப்போ நம்ம கலைஞர் இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணார், இந்த விழுப்புரத்தில் ஒருத்தர் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வந்தார் இளைஞர் அணியிலேருந்து. என்னப்பா ரத்தம் வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டார். ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் அப்போ இல்லை ஞாபகம் இல்லை. கேட்டார். சங்கர்னு பேர் அந்த பையனுக்கு, திமுக இளைஞர் அணி. போய் கலைஞர்கிட்ட நின்னா, நெத்தியில் என்னப்பா ரத்தம் வருதுன்னாரு. குங்குமம்
ஏன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றேன்னாரு. இப்போ ஸ்டாலின் அது மாதிரி சொல்லுவாரா ஓபிஎஸ்ஸை பார்த்து? இல்லை இல்லை. இப்போ இந்த கட்சிக்குன்னு ஒரு பண்பாடு, அந்த கட்சிக்குன்னு ஒரு சாதி மறுப்பு பார்வை, சமய மறுப்பு பார்வை இருக்கணும்ல. அப்படி இருந்த ஒரு திராவிட இயக்கங்கள் இப்போலாம் ஏன் அப்படி ஒரு இந்த பிரச்சனை ஏன் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஓரளவுக்கு சமூக ஓரளவுக்கு பார்வையோட போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு இளைஞர்களும் போயிட்டு இருக்காங்க, கட்சிகள் இன்னமும் அப்படி ஒரு இல்லை. நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு வந்து நாட்டு விடுதலை, சாதி ஒழிப்பு என்ற குறிக்கோள்களோடு தான் இன்னைக்கு இயங்குறாங்களா? இல்லையே. இருக்கிற இந்த பார்ப்பனிய கட்டமைப்புக்குள்ள கிடைக்கிற பதவிகளை நம்ம பிடிக்கணும், இவ்வளவுதானே. இந்த பதவிகளை பிடிப்பதற்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு அரசியல் நடத்தணும். ஆனால் வெளியில் வந்து பாசிசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இன்னைக்கு இருக்கிற போர் அது வந்து உடனடியான ஒரு தேர்தலை பற்றிய கருத்து. அது தேர்தலோடு முடிஞ்சு போகிறதில்ல. பாயசமும் பாயச எதிர்ப்பும் ஒரு தேர்தலோடு முடிஞ்சிடறதில்ல. தேர்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் களம். தேர்தல் வந்து சமூகத்தை ஜனநாயகப்படுத்தும். ஏன்? தேர்தலில் ஓட்டுக்கு நிற்கிறவன் எல்லாத்தையும் போய் ஓட்டு கேட்டாகணும், எல்லார் வீட்லேயும் போய் தண்ணி குடித்தாகணும், எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட்டாகணும். அது வந்து எல்லார் மத்தியில் அது ஒரு ஜனநாயக திருவிழா. ஆனால் அதோடு அது முடிஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க, எதுக்காக நிற்க போகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம இவர் சொன்னார்ல, விஜய் சொன்னார்ல விக்கிரவாண்டி மாநாட்டில், இந்த கடவுள் மறுப்பை தவிர பாக்கி எல்லா பெரியார் கொள்கையும் பிடிக்கும். நான் தான் கேட்டேன், கடவுள் மறுப்பை தவிர பாக்கி எல்லா பெரியார் கொள்கையும் பிடிக்கும், தனித்தமிழ்நாடு பிடிக்குமான்னு கேட்டேன். ஏன்னா அது பெரியார் கொள்கை தானே, தமிழ்நாடு தமிழருக்கே தானே பெரியாரோட அரசியல் கொள்கையே. அது பிடிக்குமா உங்களுக்கு? அது பிடிக்காதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? பெண் விடுதலை பிடிக்குமா? இதுதான் பிடிக்கும் உங்களுக்கு. பெரியார் பொம்மை மட்டும், படத்தை மட்டும் போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும், அதான அர்த்தம். இது ஏறத்தாழ எல்லா அமைப்புகளும் ஒன்று கூட குறைச்சலாம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் வந்து நேரடியாக வெளிப்படையாக விவாதிக்கணும், விமர்சிக்கணும். இது இப்படியே நீடிச்சா என்னவா நிலை ஆகும்? ஏன்னா தொடர்ச்சியாக தென் மாவட்டம் நடக்கிறது, சில இயக்கங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவிட்டு இருக்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அது பார்ப்பனியமாக இருக்கிறது தான் பிரச்சனை, சாதி இந்துக்கள். அதாவதுங்க, ஏற்கனவே சாதியம் புறையோடி போய் கிடக்கிறது. அது இளைஞர்கள் மாணவர்கள் வரைக்கும் போய் பரவி இருக்கு. இந்த சூழலை ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொள்ளுது, அதை இன்னும் தீவிரமடைய செய்யலாம். இப்போ நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு தலித் இயக்க தலைவர் இருக்கிறார். அந்த ஊரில் நம்ம பல கிராமங்களில் நான் போய் பார்த்துருக்குறேன். நம்ம பரமக்குடி சம்பவத்தின் மூலம் விசாரணைக்கு போகும்போது பார்த்தேன். அவர் பேரில் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இந்த பனியனை போட்டு அந்த பாய்ஸ்னு டீமாக இருக்கிறாங்க. பூராவுமே ஒரு சாதியை சேர்ந்த இளைஞர்கள் அப்படி அந்த தலைவர் பேரில் இருப்பாங்க, அவருக்கு போட்டியாக இன்னொரு தலைவர் பேரில் இருப்பாங்க. இதை நேரடியாக கண்டிக்க வேண்டிய அமைப்புகள், திராவிட இயக்கமோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கூட கண்டிக்கணும், எதிர்க்கணும். அதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏதோ வச்சுக்க, எனக்கு தேர்தல் போது ஓட்டு போகிறதுக்கு வா, ஓட்டு சேகரித்து கொடு, காசை கொடுத்தா கொண்டு போய் ஒழுங்காக விநியோகம் பண்ணி, இப்படி தானே வச்சுருக்கிறாங்க. இந்த அரசியல் சீரழிவு ஜனநாயகத்தை சாதி நாயகமாக மாற்றி வச்சிருக்கு. இப்படி ஒரு ஆக்சுவல் ஒரு உண்மையான ஒரு ஃபேக்டை வந்து பேசாமல் இப்படி ஒரு இதாக பேசுறது, போதை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒன்று பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையே ஒரு ஹைலைட் பண்ணி பேசுறதுனால அங்கே இருக்கிற சூழல் இன்னும் பெருகி தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். சாதியும் போதை தானே. நீங்கள் வந்து அப்பப்போது அட்ஹாக் மெஷர்ஸ் எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அடியோட உங்கள் கொள்கையை அறிவிங்க, தமிழ் சமுதாயம் எப்படி இருக்கணும். ஏன் தயக்கம் காட்டுறதுக்கு காரணம்? இந்த கட்சிகள்லாம் தயக்கம் காட்டுறதுக்கு அதாங்க, அவங்களுக்கு உடனடி ஆதாயங்கள் தான் பெருசாக இருக்குது. உடனடியாக என்ன கிடைக்கும்? இந்த பதவியை பங்கு போட்டுக்கணும், அடுத்த முறை தேர்தல் நிற்கிறதுக்கு இப்போலேருந்து எலெக்ஷன் ஃபண்டு கலெக்ட் பண்ணணும், திரட்டணும். மக்கள் மீது நம்பிக்கை போயிடாதா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா? இவங்களுக்கு மக்கள் மீதே நம்பிக்கை இல்லையே. இவங்க எல்லாருமே தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு எதை வழியாக நினைக்கிறாங்க? ஏதோ கவர்ச்சியான சில முழக்கங்கள், யாராவது ஒரு பொருளியல் கொள்கை அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா, முடியாதா, இது என்ன பயன் தரும்? ஏதாவது ஒரு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் மேடையில் பணவீக்கம்னா என்ன, பணவீக்கத்தினால எப்படி உண்மை கூலி குறைஞ்சி போகுது, பேர்கூலி உயர்ந்தால் கூட இது யாராவது விளக்கி சொல்லுவாங்களே? 5 வருஷத்துக்கு முன்னால் 1000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு, 5 வருஷம் கழித்து 1000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு, இந்த 1000 ரூபாயை 2000 ரூபாய் ஆக்கினா என்ன மதிப்பு வரப்போகுது, இது எப்படி அர்த்தமற்றதாக இது போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விளக்கி பேசணும்ல, சொல்லணும்ல, எஜுகேட் பண்ணணும்ல. எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ்னார் அம்பேத்கர். அதெல்லாம் எடுத்து சொல்லணும்ல. கொள்கையை பற்றிலாம் ஒரு கவலையும் இல்லை. இப்போ சொல்கிறாங்கல்ல,
ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. என்ன அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு? எந்த அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க? சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்களா? இல்லை புதிதாக நிதி திரட்டுறது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு தானே. புதுசாக நிதி திரட்டணும், அதை ஈட்டணும், அதை வகுத்து போகணும், அதுக்கு அந்த அதிகாரத்தை கேட்குறீங்களா? அதிகாரமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன கேட்குறீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகாரம் இல்லாத ஆட்சியில் பங்குன்னா பதவியில் பங்குன்னு அர்த்தம். அந்த பதவியில் பங்கு பெற்றதற்கு பிறகு என்ன செய்ய போறீங்க நீங்கள் மக்களுக்காக? திமுக இருமொழி கொள்கை, காங்கிரஸுக்கு மும்மொழி கொள்கை. நாளைக்கு பதவியில் அவர் கல்வி அமைச்சர் பதவி கொடுத்தா இந்த கொள்கையை கடைப்பிடிப்பாரா, அந்த கொள்கையை கடைப்பிடிப்பாரா? உங்கள் ரெண்டுக்கு இடையில ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா? இதே திமுக டெல்லியில் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இடம்பெறும்போது யூபிஏ அரசாங்கத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு கேட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் சேர்த்து போட்டாங்க. கல்வியில் இவ்வளவுக்கு செலவு பண்ணணும், இன்னொன்னதெல்லாம் பண்ணணும்னு போட்டாங்க. ஏன் மாநில அரசுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன இருக்குது? இப்போ இவங்க என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் நீங்கள் அவங்க ஆதரவுக்காக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணணும்? அதே தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேட்கணும். நீங்கள் வேற ஒன்றை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதில் என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் நம்ம கூட்டணியாக நிற்கிறோம்னா நம்ம கூட்டணிக்கு ஒரு வேலை திட்டம் வேணும். சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு, குற்றங்களை தண்டிப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும். இந்த கொள்கையை ஒத்துக்கிட்ட கட்சிகள்லாம் நம்ம கூட்டணிக்கு வாங்க. காவல் நிலைய சித்திரவதைகளை தண்டிப்பதற்கும் தடுப்பதற்கும் தனிச்சட்டம் வேண்டும் என்று நம்ம கேட்குறோம். அதுக்காக வேண்டி யார் ஒத்துக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க. சாதிய வன்கொடுமைகள், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும், அதுக்கு ஒத்துக்கிறவங்க வாங்க. இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன சட்டங்கள் இயற்றணும், இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே. ஏதோ ஒரு தலைவர் முடிவு பண்ணுறாரு, எல்லாரும் தலையாட்டிட்டு போகிறாங்க, அதுக்கு எல்லாரும் வாழ்த்து பாடிட்டு போகிறாங்க. சும்மா அப்பப்போ ஏதாவது யாராவது சொல்கிற ஐஏஎஸ். இப்போ நம்ம ஒரு நல்ல கண்கூட ஒரு சம்பவம் பார்த்தோம்ல திமுக ஆட்சியில். திடீர்னு ஒரு நாள் முதலமைச்சரே இல்லை அன்றைக்கி சட்டசபையில், ஒரு தொழில்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், 8 மணி நேர வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது, 12 மணி நேரம் வேலை, ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுதான் பன்னாட்டு குழுமங்கள் கேட்குறாங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்தா தான் அவங்க முதலீடு வரும் நமக்கு அப்படின்னு மாற்றுறாங்க. கடுமையான எதிர்ப்பு எல்லார் மத்தியில் வந்த பிறகு அதை கைவிடுறாங்க. ஆனால் அந்த கொள்கையை கைவிட்டுட்டோன்னு இன்றைக்கி அறிவிக்கலையே, அவங்க நியாயப்படுத்திட்டு தானே இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் கேட்குறேன், நீங்கள்லாம் கூட்டணி சேரும்போது இதை பற்றி பேசுனீங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி பேசுனீங்களா? இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கானே 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பு கொண்டு வந்திருக்கானே, அதில் உங்கள் இந்த கூட்டணியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? இன்றைக்கி இதில் பாஜக அதிமுக கூட்டணியில் அன்புமணி இன்னைக்கு அவர் பேசுகிறார், இந்த எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு திமுக அரசு விளக்கம் கொடுக்க வேண்டும். எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. இந்திய அரசு கொள்கை சம்பந்தப்பட்ட ஒன்றுக்கு இந்திய அரசு தட்டி கேட்க மாட்டார் அவர். மோடி விளக்கம் சொல்ல வேண்டும், அமித்ஷா விளக்கம் சொல்ல வேண்டும்லாம் இல்லை. எவ்வளோ மடத்தனம் உங்களுக்கு. தேர்தலில் ஓட்டு வாங்கணும்னா என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் தேர்தல் களத்தில் ஒரு சக்தி இருக்கிறதுல ஒரு சக்தி வெற்றி பெற்றால் நல்லது, இன்னொரு சக்தியை வரவிடாமல் தடுக்கிறது, ஒரு அனைத்து இந்திய பார்வையோடு அந்த பிரச்சனையை அணுகிறது. ஒரு மாநில தேர்தலாக அனைத்து இந்திய பார்வையோடு என்பது வேறு. அது என்பது ஒரு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை, ஒரு சமயச்சார்பின்மை, உண்மையான சமயச்சார்பின்மை அரசியலை, சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுப்பதற்கு தடையாக வரணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் முடிஞ்சவுடனே எல்லாமே முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. யாராவது ஒருத்தரை கொண்டாந்து முதலமைச்சராக உட்கார வச்சோன்னா எல்லாம் முடிஞ்சிடாது. அந்த பார்வை வேணும்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த விவகாரத்தில் பட்டியலின தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறாங்க, தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு, நான் தான் முதலியே சொன்ன மாதிரி, தமிழக அரசுனா யார் எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி தானே. ஆமாம். இதில் ஒன்றும் ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குறைபாடு, இந்த தேர்தலில் இடைச்சாதிகளுடைய ஆதரவை இழந்துடக்கூடாதுங்கிற கவலையோடு ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகிறாங்க. இப்போ அண்மையில் தோழர் குளத்தூர் மணி ஒரு செய்தி சொன்னார். நாங்கள் எல்லாரும் பேசுகிற ஒரு கூட்டத்தில், இந்த சாதியான குற்றங்களுக்கு எதிரான கூட்டத்தில், ஏன் முதலமைச்சர் தயங்குறாரு,
இந்த மாதிரி ஒரு சாதி ஆணவ குற்றங்கள் நடக்குது, அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்றால் ஏன் தயங்குறாரு என்று பல காரணங்களை சொன்னாங்க. அவர் சொன்னார், ஒரு காரணம் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம்னு சொன்னார். இந்த அமைச்சர்கள் இதை விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு ஓட்டு போகிறதுக்கு கெட்டு போயிடும், அந்தந்த மாவட்டத்திலையும் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இடைச்சாதியினுடைய ஆதரவை நாம் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதான் அவர் சொன்னதனுடைய பொருள். அமைச்சர்கள் தான் காரணம்னு சொன்னார். ஏன்னா முதலமைச்சர் ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, அதுவே ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப சிறிய ஜாதி அடிப்படையில் அவருக்கு ஒரு ஆதரவும் வரப்போகிறதில்ல. அவருக்கு எல்லா ஜாதியும் சேர்ந்து ஒரு பொதுவான ஆளுநர் இவரை வச்சுருந்தா தான் உண்டை தவிர அவருக்கு எந்த ஜாதி அடிப்படையிலையும் வரப்போகிறதில்ல. ஆனால் இந்த பார்வை ஒன்று. இரண்டாவது காரணம், இந்த இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அவர்களை சார்ந்து நிற்கிறாங்க. ரொம்ப அவங்க தான் வழி நடத்துகிறாங்க, இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு வழி நடத்துகிறாங்க. அவர்களுக்கு எதிராக கடுமையாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய பார்வை இல்லை. நம்ம கண் கூட பார்த்தோம், இந்த பல்பீர் சிங்னு பல்லு உடைச்சாம் பாருங்க, மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலையே. நல்ல ஆதாரத்தோடு கொடுத்துச்சு எல்லாமே. நீதிமன்றத்தில் இப்பயும் வழக்கு இருக்குது. அந்த அமுதாவை அனுப்பி அறிக்கையே வாங்கினாங்க, சிறப்பு அறிக்கையெல்லாம் வாங்கினாங்க, ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தின அதிகாரிகள், இவங்க ஆட்சி கூட இல்லை, இன்னொரு ஆட்சியில் நடந்தது, அது மேலே கூட ஒரு நடவடிக்கை இல்லை. கடுமையாக போராடித்தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டியிருக்கு அரசோட. நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம்ப்பா, சட்டம் தன் வேலையை செய்யும்னு ஒரு முதலமைச்சர் சொல்லணும்ல. நீங்கள் யார் கேட்டாதான் இல்லை, எவன் குற்றம் செய்தாலும் இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் ஒடுக்குவோம் என்று நிலைப்பாடு எடுக்கணும்ல. அது மாதிரி ஒன்றும் இல்லையே. அதனால் அந்த அதிகாரிகளுடைய ஆதிக்கம் இருக்குது. என்கிட்டயே ஒரு மனித உரிமை ஆணையத்தில் ஒருத்தர் என்கிட்டயே சொன்னார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே இந்த அளவு நடவடிக்கை எடுக்கிறதே ரொம்ப பெருசுங்கன்னார். ஏன் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தனியாக ஒரு ஐபிசி இருக்கா, தனியாக ஒரு தண்டனை சட்டம் இருக்கா, அவருக்கு மட்டும் ஒரு தனி சட்டப்படியாக சலுகை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? மக்கள் ஆதரவை திரட்டி கொண்டீர்களானால் இது ஒரு பெரிய காரியமே இல்லை. மக்கள்கிட்ட உண்மையை பேசுங்க, இவெல்லாம் இப்படி தான் இருக்கிறான், அது சொல்லி தானே நீங்கள் திரட்டி ஆகணும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, அவர் வந்து ஒரு இது ஏதோ ஒரு தலைமை கொடுப்போம், தலைமைன்னா ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் தொடர் நிகழ்ச்சி, அதில் அவர் வந்து பேசுகிறார். ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் ரொம்ப இலக்கியம்லாம் பேசுவார், அறிவுரையெல்லாம் பேசுவார், பள்ளிக்கூடத்துலலாம் போய் சொற்பொழிவாற்றுவார். அவர் சொல்கிறாரு, அவர் கலைஞர் ஆட்சியில் இருந்ததையும் முதல்வர் அம்மா இருந்தபோதும் ஐயா இருந்தபோதும் அப்படி சொல்கிறார். அவங்க என்கிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைச்சாங்க. இந்த மாதிரிப்பா சைதாப்பேட்டையில் ரொம்ப அட்டகாசமும் நடக்குது, முதல்வர் என்ன விரும்புகிறாரோ நீ போய் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிடணும், கொஞ்சம் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் நீ முடிச்சு கொடுத்துருன்னு சொல்கிறார். அதுக்கு என்ன நான் ஏற்றுக்கிட்டேன், சொன்னபடி நான் முடிச்சிட்டேன். அதே போல் அம்மா என்கிட்ட சில பொறுப்புகள் கொடுத்தாங்க, நிறைவேற்றினேன். 2 பேருடைய பாராட்டையும் பெற்றோன்னா, 2 பேர்ட்டையும் நான் விருது வாங்கினேன். என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம், அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? 2 பேரும் சட்டவிரோத செயல்களுக்கு தன்னை கருவியாக பயன்படுத்தினாங்கன்னு அவர் சொல்கிறாரு. என்ன அவர் மேல் என்ன நடவடிக்கை இருக்குது? இப்படி தான் இருக்கிறாங்க அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை தானே இவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த இவர் போட்டார்ல சைலேந்திர பாபு 41 கட்டளைகள், யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, காரணம் இல்லாமல் கைது செய்யக்கூடாது, எல்லாம் பண்ணார். அவர் கோயம்புத்தூரில் என்ன பண்ணார்? அவர் மோதல் கொலை செஞ்சவர் தானே அவர், யாரும் இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன? அது மாதிரி இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு மனித உரிமை கண்ணோட்டம் இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணுங்கிறதுல உறுதிப்பாடு இருக்கணும். அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்கிற சோஷியல் மீடியான்றது இன்றைக்கி இந்த மாதிரி விவகாரங்களில் சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 2 விதமாக பார்க்கணும். ஒன்று என்னென்னா, ஒன்று அந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால தான் பல செய்திகளை வெளியில் கொண்டு வர முடியுது. இன்றைக்கி இதை பற்றி ஒரு விவாதங்கள் நடத்த முடியுது. ஏன்னா பெரிய ஏடுகளையே நம்பி இருக்கணும், பெரிய ஊடகங்களையே நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு இல்லை. அது அந்த விவாதத்தை, உரையாடலை ஒரு ஜனநாயகப்படுத்தி இருக்கு, அது நல்ல விஷயம். அதில் இருக்கிற கெட்ட விஷயம் என்னன்னா, எக்கச்சக்கமான மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன், தகவலை மறைக்கிறது, தவறான தகவல்களை பரப்புவது. இது நம்ம நாட்டுக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை இல்லை, உலகம் பூரா இருக்கிற பிரச்சனை. இது நடந்துக்கிட்டே இருக்குது.
இது ஒரு முக்கியமான ஒரு இது. அதுவும் இப்போ இந்த ஏஐ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்புகிற மாதிரி காட்சிகளை உருவாக்க முடியுது. எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடியல. இது மக்கள் விழிப்போடு இருந்து இந்த அறிவியல் எல்லோருக்கும் கைவரப்பெற்று வந்துருச்சுன்னா இது சமூக ஊடகத்துக்கு பெரிய அது ஒரு புரட்சியவே சாதிக்கும். இல்லையா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது தென் மாவட்டங்கள் நடக்கிற பார்த்தீங்கன்னா சாதி சங்கங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அன்றாடம் நடக்கிறத வந்து நான் இப்படி செஞ்சேன், கத்தி எடுத்து போடுறது, வீச்சரோட போடுறது, அது ஒரு ரீல்ஸாக போடுறது, வெட்டுறதே வந்து ஒரு ரீல்ஸாக போடுறது, இப்படி தொடர்ச்சி அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கு இது வந்து பார்த்துட்டு இன்ஸ்பயர் தான் ஆகுறாங்க. அது இதாக தான் தவிர இது போலீஸ் நடவடிக்கையோ அரசு நடவடிக்கையோ தீவிரமாக இல்லை. இந்த இப்போ நடந்த நாங்குநேரில் நடந்த சம்பவத்தை நீங்கள் வெளியே பரப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மாதிரியான நடவடிக்கையை வந்து நான் இந்த சாதிக்காரண்டா, நான் வீரண்டா, கொம்பனான்னு போகிற ஆட்களாவே எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? ஒன்றும் இல்லை. இப்போ சந்திர கொடுத்த அறிக்கை மேலே ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுக்கலை. உருப்படியான ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வம்பு வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ அதில் நடவடிக்கை எடுத்தால் தானே அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், அதில் என்ன தடை வருதுன்னு. மொத்தத்தில் என்ன நான் சொல்கிறேன்னா, மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பது சில சட்டங்கள், சில ஆணைகள், சில நல்ல உள்ளங்களால் மட்டும் நிறைவேறதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது. ஆனால் ஒரு மனித உரிமை பண்பாடு ஒன்றை உருவாக்கணும். ஒரு கல்ச்சர், ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சர் வேணும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு குடியியல் உரிமைகள் பற்றி விழிப்புற்ற ஒரு சமுதாயத்தினால தான் இதையெல்லாம் மாற்ற முடியும் உங்களுக்கு. இப்போ குறைஞ்சது சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒருத்தர் ஒரு இடத்துல தப்பு பண்ணார், போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போனால் ரோடெல்லாம் அடித்து இழுத்துக்கிட்டு போகிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அது மாதிரி செய்யறதில்லை. ஏன்னா அதற்கு எதிரான ஒரு விழிப்பு இருக்குது இன்றைக்கி. அப்படி இருந்தால் அப்படி செய்ய முடியாது. ஒரு காவல் நிலையத்தில் போனால் உட்கார வச்சு பேசணுங்கிற அளவுக்கெல்லாம் வந்திருக்குது. எத்தனையோ இருக்குது. ஒரு வழக்கறிஞரை கூட்டு போய் நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியும்லாம் இருக்குது. இதெல்லாம் போதாது, இது போதும் என்று நம்ம சொல்லலை. போதாதுங்கிறது உண்மை. ஆனால் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சருங்கிறது பாருங்கள், நீ நானும் 8 சாண ஒசரம் உள்ள மனுஷங்கடாங்கிற அந்த பார்வை எல்லார் மத்தியிலையும் வரும். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும். இப்போ நம்ம இதில் பார்த்தோம், அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு இறப்பும்போது சம்பவத்தின் போது பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு சொல்லி, பிளாக் லைவ்ஸ் மேட்டர் நம்ம இங்கேயும் அந்த கேம்பெயின்லாம் பண்ணோம். பிளாக் லைவ்ஸ் மேட்டர், தலித் லைவ்ஸ் மேட்டர், முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர்லாம் பண்ணோம். நம்ம தான் இங்கே அது நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சாத்தான்மூலம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம், இந்த இயக்கத்தையே தொடங்கணும். இப்போ எனக்கு இல்லை அதில் என்ன நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, அந்த சம்பவத்தின் எதிர்வினையாக தெருக்களில் வெள்ளை அதிகாரிகள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாங்க மக்கள்கிட்ட. இப்போ இங்கே நம்ம இன்னமும் அந்த இடத்துக்கு வரல. நம்ம உயர் அதிகாரிகள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம ஏன் வேற ஒரு மண்ணில் பிறந்து வளர்ந்த நம்மளையெல்லாம் கொண்டாந்து இந்த மண்ணில் விட்டு இந்த மண்ணினுடைய மக்களுக்கு எதிராக நம்மளை நிறுத்திட்டானேன்னு சொல்லி கொலம்பஸ் சிலையை உடைச்சாங்க. கொலம்பஸ் சிலை வச்சுருந்ததை அதை உடைச்சாங்க. இவன் தானே இந்த அமெரிக்கான்னு கண்டுபிடிச்சி நம்மளை கொண்டு வந்து. நான் அமெரிக்கா போகும்போது பார்த்துருக்கேன். அந்த கிராண்ட் கேன்யன் பார்க்க போகும்போது ஒரு பெண் ஓட்டிகிட்டு வந்தாங்க வண்டியை. அவங்க அங்கங்கே நிறுத்தி காட்சிகளை விளக்குவாங்க. ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு தொலைதூரத்தை காட்டி சொல்கிறாங்க, இந்த இடத்தில் இவ்வளவு செவ்விந்தியர்கள் எங்கள் மூதாதையர்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன குற்றம் செய்தாங்க, எங்கள் மூதாதையர்களுக்காக நான் வெட்கப்படுறேன் என்று அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதை உணர்ச்சி பூர்வமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த தோலை மீறி உள்ளே இறங்கியிருக்குது. அந்த மனித தன்மை, மனித உரிமை என்பது இறங்கியிருக்கு. அது இங்கே வர்றதுக்கு நீண்ட காலம் ஆகும். அதுக்காக நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு இல்லை, கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மற்றும் போய் செஞ்சுட்டு நன்றி.